மெட்ராஸ் ஒரு காலத்தில் ஜஸ்ட் மீனவர் குப்பமாக இருந்துச்சு. இதனுடைய தலைநகரமே காஞ்சிபுரம் தான் இருந்தது. மெட்ராஸு மீனவர் குப்பம். சாந்தா சாஹிப் ஆற்காடு நவாப் விற்றுட்டான். அவன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுனுட்டு கிளைவுக்கு விற்றுட்டான். அப்போ கிளைவ் மெட்ராஸில் ஒரு செவுறு கட்டினான். யாரெல்லாம் பிளாக்ஸ் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த செவருக்கு இந்த பக்கம், வெள்ளைக்காரங்கெல்லாம் சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டுக்குள்ளோ. அந்த செவத்தை தாண்டி இந்த பக்கம் வரணும்னா ஒரு டேக்ஸ் கட்டணும். அதுதான் வால் டேக்ஸ். அந்த வாலை தாண்டி வர்றதுக்கு உள்ள வால் டேக்ஸ் ரோடுன்றது அப்படி வந்தது தான். ஸோ ஒரு சாதாரணமான ஃபிஷர்மேன்ஸ் ஹேம்லெட்டாக இருந்த ஒரு இடம் தான் மெட்ராஸ் சிட்டியாகி இன்னைக்கு தமிழ்நாட்டின் தலைநகரமாகுது. ஒரு காலத்தில் இது தலைநகரம் கிடையாது, காஞ்சிபுரம் தான் தலைநகரம். அது பல்லவ மன்னர்கள் ஆண்டாங்க, அதுக்கு முன்னால் சோழ மன்னர்கள் ஆண்டாங்க. ஸோ அவங்க நிறைய எல்லாம் கட்டினாங்க. அது ஒரு இன்னைக்கு நகர அமைப்புன்னு சொல்கிறாங்களே, டவுன் பிளானிங், அந்த மாதிரி அமைப்பில் அவங்க பண்ணியிருந்தாங்க. ஒரு பக்கம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில், ஒரு பக்கம் காமாட்சி அம்மன் கோயில், நடுவில் சோமாஸ்கந்தருங்கிற முறையில் ரெண்டு பேர் மடியில் முருகன் உட்காந்துன்னு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஸோ அந்த இட் வாஸ் வெரி வெல் பிளான். ஸோ எங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கிளஸ்டர் ஆஃப் டெம்பிள்ஸ், டைப் ஆஃப் ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரீட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கோ, அதெல்லாம் ஆரம்ப காலத்தில் செட்டில்மெண்ட் ஆன நகரங்கள். மெட்ராஸ் எல்லாம் இப்போ வந்தது தான்.